ஸோ நான் வந்து என்னோட சதர்லேண்ட் வேலையை நான் விட்டுட்டேன். ஏன் விட்டேன், எதனால விட்டேன், அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சதர்லேண்ட் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க, இல்லை அந்த ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 ஜாயின் பண்ணேன். கரெக்டாக செப்டம்பர் 3 ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாங்க. 6 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் எப்போ விளைவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, அண்டு சேர்க்குறப்பே சொல்லி தான் சேர்த்தாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், நான் சொல்கிறேன் என்னன்றது. அண்ட் ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு தான். கான்ட்ராக்டர் யார் அப்படின்னா சிஐஏ அப்படின்ற ஒருத்தவங்க தான். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணால் அந்த கான்ட்ராக்டில் தான் அவங்க சேர்ப்பாங்க. அவன்கிட்ட இருந்து தான் சேலரி வரும். ஸோ சதர்லேண்ட்லேருந்து உங்களுக்கு சேலரி வராது. சிஐஇஎல் பேர் போட்டு தான் உங்களுக்கு சேலரி அப்படின்றது வரும். மாதம் சேலரி எப்போ வரும்ன்றது முதற்கொண்டு நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். மந்த் எண்டில் வரும். இந்த மாதம் 30ஆம் தேதி முடியுதுன்னா 30ஆம் தேதி வரும், இல்லை 31 இந்த மாதம் அப்படின்னா 31 வரும், இல்லை 28 அப்படின்னா 28 வரும். ஸோ மந்த் எண்ட் அந்த டேட்டில் தான் வரும் உங்களுக்கு சேலரி. ஓகே, நான் ஏன் வேலையை விட்டேன் ஃபஸ்ட்டு, எனக்கு என்னன்னா அந்த வேலை வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டுங்க. இப்போது நம்ம வந்து காலையில் ஸ்கூல் கிளம்பி ஈவினிங் வருவோம், காலையில் காலேஜ் கிளம்பி ஈவினிங் வருவோம், நைட்டு தூங்குவோம். அது அந்த ரொட்டீன் பழகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம புதுசாக நைட்டு தான் நம்ம வேலை, பகலில் ஃபுல்லாக நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா ஓகே, ஒரு வாரம் 2 வாரம்னா ஓகே. பட் இது எப்படின்னா நைட் ஷிஃப்ட்டுக்குள்ளேயே ரொட்டேஷன் ஷிஃப்ட்டுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு போவேன், நைட்டு 8:30 மணிக்கு போவேன். விடிய காலம் ஒரு 5 மணி 5:30 மணி போல தான் விடுவாங்க. 5:30 போல் விட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 or 6:30 கிட்ட ஆகிடும். சம்டைம்ஸ் 7 கூட ஆகலாம் சம்டைம்ஸ். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்னா இப்போ நான் வந்து ஒரு 8:30 மணிக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 5:30 மணி இதுதான் முடியுமே வேலை. சம்டைம்ஸ் வீட்டுக்கு வர 6:30 ஆகிடும், சம்டைம்ஸ் 7 கூட ஆகிடும், சம்டைம்ஸ் 8 கூட ஆகிடும். இட்ஸ் ஹெக்டிக் யூனோ. அதாவதுங்க ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்னா பரவாயில்ல, பட் ஓயாமல் நைட் ஷிஃப்ட்னா இப்போது நானாச்சும் பரவாயில்ல, 8 to 5:30 வச்சுக்கோங்களேன். இப்போது என் பேட்சில் இருந்த சில பேர்லாம் அங்கே போயிட்டு ஒரே டீமில் போட மாட்டாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவாங்க, வேறு டீமில் தான் போடுவாங்க. ஏன்னா ஒரு டீமில் வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும், அது வந்து ரெக்வயர்மெண்ட் வந்து ஒரு 2 பேர் தான் வேணும் அப்படின்னா அந்த 20 பேர் ட்ரேடிங்கில் இருக்கணும்னா 20 பேர் அந்த 2 பேரை தூக்கி மட்டும்தான் போடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். நீங்கள் வந்து இந்த டைமிங்கில் தான் வரணும், இந்த டைமிங்கில் தான் நீங்கள் லாகின் பண்ணணும், இப்போ தான் நீங்கள் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைமிங் பேஸ்ட் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 8:30 to 5:30 சம்திங் ஆகும் அப்படின்றத. 9 மணி நேரம் வேலை. அந்த 9 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அந்த டைம் காட்டிடணும். நான் 9 மணி நேரம் இருந்திருக்கேன்ப்பா, நான் இப்போ லாக் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உன்னோட மேனேஜர்ட்டையோ இல்லை உன்னோட டிஎல்டையோ நீங்கள் சொல்லிடணும். ஸோ நானாச்சும் பரவாயில்லைங்க, அந்த டைமில் போயிட்டு இருந்தேன். பட்டு சில பேர்லாம் மிட் நைட் வருவாங்க, 1 மணி 2 மணிக்கு வருவாங்க. சம்டைம்ஸ் அத்தனை மணிக்கு வீட்டுக்கு வேலையை விட்டு லாக் அவுட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நைட்டு 1 மணிக்கு. நைட்டு 1 மணிக்கு நீ பீச்சில் இருக்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதே நீங்கள் வீட்டில் இருந்து வரீங்க அப்படின்னா உங்களால் எப்படியும் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பில் அடிப்பீங்க, இல்லை கதவை தட்டுவீங்க, இல்லை ஃபோன் பண்ணி கதவை திறக்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களோட தூக்கமும் போகும், உனக்கும் நிம்மதி இருக்காது, அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற டிஎல் மேனேஜர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. அங்கே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அன்மேரிடு தான். இப்போ அவங்க வந்து இப்போ நீங்களே சதர்லேண்டில் இருக்கீங்க, வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை நான் சொல்கிறத கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் பாயோ கேலோ யாரை வேணா இருக்குங்க, நீங்கள் வந்து மேரேஜ் ஆக போகுது, நைட் ஷிஃப்ட்டு தான் ஃபுல்லாக. ஓகே, உங்களோட பார்ட்னருக்கு வந்து பகலில் வேலை, ஏதோ ஒரு வேலை. ஸோ நீங்கள் நைட்டு வேலை பார்த்துட்டு பகலில் வந்து தூங்குவீங்க.
அவங்க பகலில் வேலைக்கு போவாங்க. ஸோ உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கம்யூனிகேஷனுக்கே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ன்றது எதுவுமே இருக்காது. ஸ்பேஸ் டைம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்களாம் தயவு செஞ்சு அது மாதிரி இதில் ஒர்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதே கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வேலை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையோ பையனையோ தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா பார்ட் டைமில் தான் ஒர்க், ஐ மீன் சும்மா ஷார்ட் டைமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். ஸோ நான் வேலையை விட்டதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு. அந்த நைட் ஷிஃப்ட்டை என்னால் பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் பார்க்க முடியாது. ஒரு மாதம் பார்க்கலாம், ஒரு வருஷம் அது மாதிரிலாம் பார்க்கவும் முடியாது. 1 மந்த்துக்கு மேலே போயிட்டாலே என்னடா இதுன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஸ்லீப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லைன்னா உங்களோட பிரெயின் அந்தளவுக்கு வேலை செய்யாது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மேனாக இருந்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு எரெக்ஷன், அந்த இடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்கள்ல, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நீ ஒரு கேர்ளாக இருந்தால் உனக்கு வந்து மேபி கேர்ள் அதை பற்றி தெரில, சம்டைம்ஸ் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்னா அது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அடாப்ட் பண்ணியிருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ள அடாப்ட் பண்ண போகிறோம். அண்டு ஸோ இதுதான் நான் வேலையை விட்டதுக்கான மெயின் ரீசன். ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் போடுறாங்கல்ல, அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஆச்சும் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 18 இன்ஹேண்ட் ஆச்சும் கொடுக்கலாம். கொடுக்குறது 12,000 சம்பளங்க. 12,000 சம்பளம். கேப் அலவன்ஸோடு சேர்த்து 3,500 அப்படின்னா 15,000 கையில் வரும். அவ்வளோதான் சேலரி. ஸோ த மெயின் ரீசன் நைட் ஷிஃப்ட்டு, சேலரி கம்மி. நைட் ஷிஃப்ட் நீ வச்சுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சேலரி ஒரு 18-20 கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் நீ கொடுக்குறது 12,000. ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு 400 போனால் 12,000 வந்துடும். அப்போது அது வச்சு பரவாயில்ல, காலையில் போயிட்டு இங்கே வந்துடலாம். பெருசாக இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. சதர்லாண்டும் ஒன்று தான், கூலி வேலையும் ஒன்று தான். அங்கேயும் க்ரோத் இருக்காது, இங்கேயும் க்ரோத் இருக்காது. ஏன்னா ஒரு 10 வருஷம் 8 to 3 years 4 years இருந்தால் நீ வந்து டிஎல் ஆகிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்ஸிமம் போணுச்சுன்னா மேனேஜர் ஆகிடலாம். என்னோட மேனேஜர் வந்து ஒரு 7 to 8 years ஒர்க் பண்ணதான் சொன்னார். அவரோட அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால அவரை தூக்கி ஏஜென்ட் ஆக்கிட்டாங்க, அசோசியேட் ஆக்கிட்டாங்க. அதாவது நான் எப்படி டைப் பண்ணி போனோம் அந்த வேலைக்கு போட்டாங்க அவரை. அப்போது இங்கே என்ன நடக்குது? ஸோ இது வந்து கூலி வேலை தான். ஸோ சதர்லாண்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேறு கம்பெனியை பார்த்துட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா சும்மா ஷார்ட் டைம் ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு போகிறது நல்லது. அங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் அந்த மாதிரி ரொட்டீனில் இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களோட பார்ட்னர் வந்து மேபி இல்லீகல் அஃபேரில் இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு 70% வந்து பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலிஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நோ தீபாவளி, நோ பொங்கல், நோ எனி அதர் பண்டிகை. ஓகே, க்ரோத்தும் இருக்காது. அட்லீஸ்ட் க்ரோத் இருந்தாலும் பரவாயில்ல, க்ரோத்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் காஃபி டீ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் கிடையாது. அதுவும் கை காசு போட்டு தான் வாங்கணும். முக்கியமாக அந்த பிரேக்குங்க, அதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துருவோம் அதில். ஏன்னா 30 நிமிஷம் பிரேக்கு, 4 மணி நேரத்துக்கு ஒரு 30 நிமிஷம், அடுத்து ஃபியூ ஹவர்ஸ்க்கு ஒரு 30 நிமிஷம். 30 நிமிஷத்தில் நீ லிஃப்ட்டை பிடிச்சி கீழே இறங்கி வெளியில் போய் காற்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே 30 நிமிஷம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். வேற ஒன்றுமே பண்ண முடியாது 30 நிமிஷத்துல. இது ரொம்ப ஹெக்டிக்கான வேலை. இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா வேற வேலைக்கு போயிருங்க, கூலி வேலைக்கு கூட போயிடலாம். நீங்கள் கூலி வேலையை அதான் சொல்லிட்டேனே, கூலி வேலையை அதுவும் ஒன்று தான். என்ன அது உடம்ப வளர்ச்சி அந்த மாதிரி வேலை செய்கிறானுங்க. நீங்கள் உட்காந்து இப்படி டைப் பண்ண போகிறீங்க, நீங்கள் காலில் பேச போகிறீங்க. ஆனால் என்ன, அங்கே உங்களுக்கு உடம்பு வலி இருக்கும், இங்கே உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஒரு இன்னும், அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த இது ப்ராசஸ், அதில் வந்து ஒரு இன்னும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உனக்கு நீ வந்து 10 இயர்ஸ் எடுக்கணும். நீ 10 இயர்ஸ் எடுக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டாங்க. ஸோ இதுதான் மென்டல் ப்ரெஷர். உன்னால் தாங்க முடியாது. செத்து போயிடலாமான்னு கூட உனக்கு தோணும் சம்டைம்ஸ். பட் உன்னால் அதுவும் முடியாது.
ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு. செகண்ட் ரீசன் சேலரி, ரொம்ப மட்டமான சேலரி. 12,000 ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 ஓகே. 2025 12,000 அப்படின்றது இட்ஸ் நாட் எனஃப். அண்டு நீங்கள் சதர்லாண்டில் ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு போனீங்கன்னா மேபி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், 12,500 மாற்றிருக்கலாம் சேலரி. எவ்வளோ அந்த வீடியோவில் கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, வாட் டு எக்ஸ்பெக்ட் 12,000 தானா சேலரி அப்படின்ட்டு. பிரதர் 12,000 2025 இருக்கீங்க பிரதர். You are not in 2012, 2015, even 2017. You are in 2025. சென்னையில் பெருங்கலத்தூரில் இருக்கு இந்த ஆஃபீஸ். 12,000 வச்சு என்ன பண்ணுவீங்க? இங்கே பிஜி ஆல்மோஸ்ட் 5,000 to 6,000 வரும் பிஜியில் இருந்தால். என்ன பேலன்ஸ் இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவீங்க? 12,000 ரொம்ப 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 கம்மிங்க. அதுக்கு நீங்கள் எந்த சொந்த ஊரில் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊர்லேயே 15,000 வேலை கிடைக்கும். அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. இங்கே தயவு செஞ்சு வராதிங்க. ஐ மீன் இங்கே வந்து அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ செலக்ட் ஆகி போகாதீங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் பெருசாக க்ரோத் இருக்காது. எனக்கு அந்த கம்பெனி மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐ லவ் தட் கம்பெனி. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த கம்பெனி தான். பட் எனக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் அந்த கம்பெனிக்கும் வேண்டா வெறுப்பு. ஹீ இஸ் நாட் மை காம்படிட்டர். நான் அவன மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஐயோ புறாமப்படுறதுக்கு. எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றத வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 12,000 இட்ஸ் நாட் எனஃப். நீங்கள் வேறு வேலை பார்த்துருங்க. ஓகே, வேறு வீடியோ கூட பார்த்துருங்க. மற்றபடி உங்களுக்கு என்விரான்மெண்ட் அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் உள்ள அது முக்கியம் இல்லை. உள்ள நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அதுதான் முக்கியம். அதுவும் கரெக்டாக இருக்காது. அதுதான் ஸோ முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீ கிடையாது. காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. பட் உங்களுக்கு பொங்கல் தீபாவளி அப்போ சம் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் கூலி வேலை எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஓகே, இட்ஸ் அப்புறம் கேப் அலவன்ஸ். நீங்கள் வந்து கேபில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3,500 கொடுக்க மாட்டாங்க. 12,000 மட்டும் தான் கொடுப்பாங்க. கேபில் வரலப்பா அப்படின்னா நீ உனக்கு வந்து 3,500 வந்து அலவன்ஸாக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். வேற என்ன விட்ட ரீசன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரீசன் இருக்குங்க. நான் சொல்கிறேன், அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு ப்ராசஸில் வந்து ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு வந்து ஆக்சுவலாக சதர்லாண்ட் வந்து உமன் எம்பவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அங்கங்கே போஸ்ட் அடிச்சுலாம் ஒட்டிருப்பானுங்க கம்பெனிக்குள்ளே. ஓகே, அந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, ஏசிசிஎஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராசஸில் தான் அந்த அக்காவை எனக்கு தெரியும். அந்த அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும்ப்பா அப்படின்றது. ஸோ அந்த அக்கா வந்து நைட் ஷிஃப்ட்டு மிட் நைட்டில் முடிஞ்சிருக்கு. ஒரு ஒரு 1 to 2 o'clock ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து நடந்து போகிறப்ப பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப் போகிற கம்பெனி டு பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப் வர்றப்ப அந்த அக்காவுக்கு ஒரு சம் ஹராஸ்மெண்ட் மாதிரி நடந்திருக்கு. அதை வந்து அவங்க வந்து போய் கம்பெனியில் போய் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நேற்று நைட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வேறு ஷிஃப்ட் டைமிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அக்கா. பட் ஆனால் கம்பெனிக்காரன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கொடுக்க முடியாது, நான் ஏன் கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஹராஸ்மெண்ட் கொடுத்தா அது எங்கள் ப்ராப்ளம் இல்லை, நீ கரெக்டாக உனக்கு என்ன நடந்தாலும் நீ கரெக்டாக நீ வேலைக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மேனேஜர். ஓகே, ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது எங்கே போச்சுப்போ, அப்போ எங்கே பெண்களுக்கு சப்போர்ட்டு? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு அந்த மாதிரி அந்த சதர்லாண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது நமக்கு சேஃப்டி இல்லை, தெரிஞ்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி கஷ்டம்னால தான். பட் அதை இவங்க புரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் டைமிங் மாற்றி வைக்கலாம். பட் அப்படியும் பண்ண மாட்டாங்க. அண்டு ஈக்குவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே வந்து ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஏன்னா சதர்லாண்ட் வந்து ஈக்குவாலிட்டி தான், பாய்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், கேர்ள்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க.
ஆனால் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து மென்ஸ் வந்து ஷூ போடணும். கன்ஃபார்ம் மென்ஸ் வந்து ஷூ போட்டே ஆகணும். விமென் வந்து செப்பல் போட்டுக்கலாம், மேண்டேட்ரி கிடையாது அவங்களுக்கு. ஆனால் மென்ஸ்க்கு மேண்டேட்ரி. அப்போது ஈக்குவாலிட்டின்றது இங்கே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது. ஆனால் ஈக்குவாலிட்டின்றது இங்கேயே தோத்துருச்சு. அப்புறம் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஈக்குவாலிட்டி 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 ஈக்குவாலிட்டின்னு எல்லாம். ஸோ அதுதான் ஈக்குவாலிட்டின்றது அங்கேயே தோத்துருச்சு. அப்புறம் எங்கே ஈக்குவாலிட்டி மண்ணாங்கட்டின்ட்டு சதர்லாண்டு. ஸோ அதுதான் வேஸ்ட்டுங்க அதெல்லாம். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற சீனியர் மேனேஜர்ஸ் ஹெச்ஆர்ஸ்லாம் எதுவும் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இங்கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறாப்புல. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் இந்த ஜால்ரா தட்டுறவனுங்களாம் இருப்பாங்க. அவனுங்களுக்கு ஜால்ரா தட்டுறவனுங்களாம் இருப்பானுங்க. அவனுங்களாம் அண்ணே 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 அப்படின்னு தெரியுவானுங்க. என்னடா கிடைக்க போகுது? அதனால ஒன்றுமே கிடைக்காது. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அந்த கம்பெனி. ஸோ நான் வேஸ்டிங்ஸ் எப்படி சொல்கிறது, லைக் உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீ ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக வேணால் பார்த்துக்கலாம். அண்ட் டெம்பரரியாக பார்க்குறதுமே இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டு மட்டும் ஷாக் ஆகிடாதீங்க. நாங்கள் வந்து 6 month கான்ட்ராக்ட் அப்படின்னு ஹையர் பண்ணாங்களா எங்களை. 6 month கான்ட்ராக்ட் முடிஞ்சப்பறம் நீங்கள் வந்து எப்போ வேணால் விளைவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? நான் சொன்னேன்னா? ஆனால் என்னோடய பேட்ச்சில் ஒரு சில பேர் வந்து 6 months முடிஞ்சிருச்சு. 6 month எப்போ முடிஞ்சு அப்படின்னா மார்ச் 5 முடிஞ்சிருச்சு 6 month 2025. ஆனால் அவங்கள 6 month முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள அனுப்ப மாட்டுறாங்க. நான் ஒரு ரீசெண்டாக ஃப்ரெண்ட்டை கேட்டேன், என்னங்க இன்னும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இங்கேருந்து போகணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் இவங்க எங்களை அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி அனுப்புகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் அவங்கக்கிட்ட போயிட்டு ஹெச்ஆர்கிட்ட பேசி சீனியர் மேனேஜர்கிட்ட பேசி ஏன் விட போகிறீங்கன்னு கேட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், சீனியர் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 weeks இங்கே வேலை பாருங்கள், அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிலீவ் ஆகிக்கோங்க. அதுவும் ரிலீவ் ஆகுறது 1 month நோட்டீஸ் பீரியட். 1 month நோட்டீஸ் பீரியட் போட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த போர்ஷன்லாம் இப்போ நாங்க போன வாரம் தான் வியாழக்கிழமை தான் ரிலீவ் பண்ணானுங்க. இது என்ன மாதம்? மே மாதம் போன வாரம் தான் ரிலீவ் பண்ணானுங்க. மே ஆல்மோஸ்ட் டேட் சம்திங் என்ன டேட்டுன்னு தான் எனக்கு தெரியல. பட் அப்போ தான் ரிலீவ் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த ஜாபை பொறுத்த வரைக்கும், சதர்லாண்டை பொறுத்த வரைக்கும். மெயின் ரீசன் நீ இந்தியன் ப்ராசஸில் இருக்கனா உனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீ ஒரு யூஎஸ் ப்ராசஸில் தான் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னா ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். வேலை நைட்டில் மட்டும்தான் இருக்கும். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கிறாங்க இல்லை வேறு ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உனக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா உன்னால் ஃபோன் பேச முடியாது, டெக்ஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீ அந்த டைமில் தூங்கிட்டு இருப்ப வீட்டில். ஓகே. செகண்டு, உனக்கு சேலரி ரொம்ப 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 கம்மி, 12,000 ப்ளஸ் 3,500. அது நீ பாதி லீவ் போட்டுருவேன். நடுவில் லீவ் போட்டாலும் உனக்கு 15,000 12 13 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்குள்ள தான் உன்னோட வாழ்வாதாரத்தை பார்த்து உங்களால் வீட்டுக்கும் அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். தேர்டு, ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட் எதுவுமே இங்கே கிடையாது. ஃபோர்த், க்ரோத்துன்றது இருக்காது. ஃபிஃப்த்து, கூலி வேலையும் ஒன்று தான், இந்த வேலையும் ஒன்று தான். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். 6th, கூலி வேலையில் கூட நீங்கள் எப்போ வேணால் லீவ் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே லீவ் போட முடியாது. அப்படி லீவ் போட்டால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டணும். நான் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போயிருக்கேன், இந்த பில்லை பாருங்கள், இந்த மாத்திரை வாங்கினேன், அண்ணன் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டோமா ப்ளீஸ், அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டுருக்கணும். அண்டு நான் லாஸ்ட் முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த சொன்னேன் இல்லை எஸ் நோ வாங்கணும்னு, அது 30 நிமிஷத்துக்கு பிரேக் இருக்குன்னு சொன்னேன் இல்லை, 4 மணி நேரத்துக்கு ஒரு 30 நிமிஷம். அந்த பிரேக் எனக்கு விடவே இல்லை. கேட்டால் நான் வந்து எஸ்ஸு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நான் அடிச்சு அந்த கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு
போட்டு நான் கிளம்பிடலான்னு பார்த்தேங்க. அடிச்சு எல்லாத்தையும் ஒட்டச்சு எரிஞ்சிட்டு போயிடலாமான்ற டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. முடிஞ்சா அன்னைக்கு எவனையாச்சும் அடிச்சிருப்பேன். மேனேஜர் ஆகட்டும், டீயில் இருக்கட்டும், யாராச்சும் அறம் வாங்கியிருப்பாங்க அன்னைக்கு பல்லாருன்னு. ஏன்னா 4 மணி நேரத்துக்கு 30 நிமிஷம், அந்த 30 நிமிஷத்துக்காக தான் நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ எப்படா அந்த 30 நிமிஷம் வரும்ன்ற மாதிரி. நீ எஸ் வாங்கலடா, ஒரு எஸ்ஸை வாங்கிட்டு போடா அப்படின்ட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் விட்டுட்டானுங்க. நான் சொல்கிறேன் செகண்ட் 30 நிமிஷம். அது வந்து விடவே இல்லைங்க. எனக்கு 6:30 மணி ஷிஃப்ட் முடியுது அப்படின்னா 6 மணிக்கு எனக்கு பிரேக் விடுறாங்க. அப்போ 6 to 6:30 வரைக்கும் தான் பிரேக்கு. 6:30க்கு வந்ததுக்கப்புறம் நான் லாக் அவுட் பண்ணி வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ நீ பிரேக் விட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்றைக்கி தான் நான் லாஸ்ட் டே நான் சதர்லாண்டுக்கு வேலைக்கு போனது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் வேலைக்கே போகலாம். அப்படி முடிவு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட வேலை எனக்கு அவசியமே கிடையாதுடா அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட வேலை அவசியமே கிடையாதுங்க, உண்மையிலே கிடையாது. உன்னோட ஹெல்த்து, உன்னோட மென்டல் ஹெல்த் தான் உனக்கு ப்ரியாரிட்டியே. அதுவே இல்லாமல் ஏதோ ஒரு புல்ஷிட் கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் கண்ட நாய்கிட்டெல்லாம் பேச்ச வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. என்ன அட்லீஸ்ட் அவன் ஒரு சேலரியாச்சும் இன்க்ரீஸாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ப்ரெஷரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அவன் கொடுக்குற மென்டல் ப்ரெஷருக்கும் அந்த சேலரிக்கும் அவனோட பிஹேவியருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவனுங்க எதுவும் பெரிய கம்பெனிக்கு சிஇஓ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு மாட்டாங்க. வாட் யூஆர் நாட் டூயிங் த ஒர்க், வாட் அப்படின்னு வானுங்க. நீங்கள் இன்னும் எஸ் வாங்கலை, எஸ் வாங்கிட்டு போங்க, பிரேக் போங்க அப்படின்னு வானுங்க. ஆனால் அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருக்கேன் அன்னைக்கு. சரி பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்றதுனால தான் விட்டுனேன். ஸோ இதனால தான் நான் பெருசாக இதுதான் மெயின் ரீசன். இதுதான் மென்டல் ப்ரெஷர் கொடுத்தனால தான் நான் அந்த வேலையை விட்டு நான் நின்றுட்டேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் அந்த கம்பெனியை பற்றி, இதுதான் நான் ஏன் வேலையை விட்டேன் அப்படின்றதுக்கான ரீசன். இதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனி அவ்வளோ நான் போக மாட்டேன். போக முடியுமான்னு தெரியல. பட் போக முடிஞ்சாலும் எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு 40,000 50,000 இருந்தாலும் நான் அந்த கம்பெனிக்கு போக மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் தட் கம்பெனி அண்ட் த பீப்புள்ஸ் அண்ட் தேர் பிஹேவியர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து சட்டெல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, வேலையை விடலான்னு இருக்கீங்க, இல்லை அங்கேயே தான் வாழ்க்கை ஃபுல்லாக குப்பை கொட்டலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். தேங்க்யூ.